இலங்கை நம் தாய் திருநாடு. 2000 வருடங்களுக்கு மேலான ஒரு சிறப்பான வரலாற்றை கொண்ட தேசம். தனது புவியியல் அமைப்பினாலும் இயற்கை அழகினாலும் உலக அரங்கில் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. இந்த நாட்டின் வரலாற்றுக்குள் தன் இறை திட்டத்தையும் மீட்பின் நற்செய்தியையும் கொண்டு வருவதற்கு இறைவன் திருவுளம் கொண்டார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் வாக்கிற்கேற்ப நற்செய்தியின் விதைகள் நம் தேசத்திலும் நம் வரலாற்றிலும் தூவப்பட்டன. இந்த விதைகள் எங்கே விழுந்தன, எவ்வாறு வளர்ச்சி பெற்றன, எப்படி விசுவாசத்தில் ஊக்கம் பெற்றன, என்னென்ன சவால்களை இந்த விசுவாச விதை எதிர்கொண்டது என்பதையெல்லாம் இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்வின் தலைப்பு இலங்கை திருச்சபை வரலாறு. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக இலங்கை திருச்சபை வரலாற்றை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம். இதற்காக இன்று கலையகத்துக்கு வந்திருக்கும் இந்த நபருக்கு கொழும்பு மறைமாவட்டத்தில் மட்டுமல்ல, இலங்கை தேசத்திலும் அறிமுகம் தேவையில்லை. அவர்தான் டிலாசால் துறவர சபையை சேர்ந்த அருட்சகோதரர் ஜெயகாந்தன் அவர்கள். அன்பு சகோதரர்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் இலங்கை திருச்சபை வரலாற்றை பற்றி இந்த விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக நம் நேயர்களுக்கு ஒரு விளக்கம் தர இருக்கின்றோம். அப்படியாக எனது முதலாவது கேள்வியாக இன்று அமையவிருப்பது, இலங்கை கத்தோலிக்கர்கள் என்ற முறையில் எமது நாட்டிலே இந்த திருச்சபையின் வரலாற்றை நாம் ஏன் தெரிந்திருக்க வேண்டும்? கத்தோலிக்கராகிய எமக்கு இந்த விசுவாச தெளிவு ஏன் அவசியம் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கூறுவீர்களா? இந்த இலங்கை திருச்சபையின் வரலாற்றை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் பார்க்கின்றோம், இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களினூடாக இறைவனுடைய திட்டத்தை, இறைவனை பற்றி அறிந்து கொண்டார்கள். அதே போன்றுதான் எமது நாட்டினுடைய வரலாற்றை, கிறிஸ்தவம் வளர்ந்த வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது அல்லது தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது எம்முடைய எவ்வாறு அந்த விசுவாசம் விதைக்கப்பட்டது, அந்த விசுவாசத்தை பரப்புவதற்கு அன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வாறு தம்முடைய வாழ்வை தியாகம் செய்தார்கள், அந்த விசுவாசத்தை பரப்புவதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எவை, அந்த முயற்சிகளின் ஊடாக விசுவாசம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது, அந்த விசுவாசத்தை பாதுகாக்க அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், வேதனைகள், துன்பங்கள் எவை, அவற்றின் ஊடாக அவர்கள் எவ்வாறு விசுவாசத்துக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தார்களோ அதே போன்று இன்றைய காலகட்டத்திலும் நாங்கள் விசுவாசத்தால் சோதிக்கப்படுகின்றோம். அந்த சோதனைகளிலிருந்து விடுபட்டு விசுவாசத்துக்கு சான்று பகர்கின்றவர்களாக எம்முடைய பணி வாழ்விலே, நாங்கள் பயணம் செய்கின்ற இந்த உலக வாழ்விலே மற்றவர்களுக்கு சான்று பகர்கின்றவர்களாக, விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டானவர்களாக நாங்கள் வாழுவதற்கு நிச்சயமாக இந்த அறிவு எமக்கு தேவையாக இருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்திலே கூறப்படுவது போல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், அதாவது வரலாறு மீண்டும் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எமது தற்கால விசுவாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அல்லது அதை நாம் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்ற உங்கள் கருத்து. நன்றி சகோதரர்களே. சகோதரர்களே, நாம் எமது இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றை பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கூறும் கருத்து தான்,
போர்த்துகேயரின் வருகையுடன் தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை அல்லது கிறிஸ்தவம் எமது இலங்கை நாட்டில் ஆரம்பமாகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது அன்னளவாக 1500ஆம் ஆண்டின் தொடக்க பகுதியில் இவர்கள் இந்த நாட்டுக்கு வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எமது இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு வரலாறு காணப்படுகின்றது. இதை ஒரேடியாக அல்லது ஒரே சாராக நாம் கற்றுவிட முடியாது. ஆகவே இதை இலகுவாக கற்பதற்கு ஏதாவது ஒரு முறை அல்லது ஒரு படிமுறை அமைத்து தரப்பட்டிருக்கின்றதா? ஆம், அதாவது காலங்களின் அடிப்படையில் இப்போ நாங்கள் பார்த்தோம் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் இலங்கையிலே திருச்சபை தோற்றம் பெற்றதற்கான ஆதாரபூர்வமான வரலாற்று உண்மைகள் காணப்படுகின்றன. அதற்கு முற்பட்ட காலத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம் பழங்கால கதைகள் என்றும் ஆதாரத்துக்குரிய அறிவியல் சம்பவங்கள் என்றும் கூறப்படுகின்றது. 2 விதமாக கூறப்படுகின்றது. பழங்கதைகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே பல விடயங்களை சொல்லுகின்றார்கள். அந்த ஜேசுவினுடைய பிறப்பின் போது வருகை தந்த மூவரசர்கள் அவர்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர் கருப்பு மேகஸ் என்று சொல்லப்படுகின்ற கஸ்பார் பெரிய பெருமாள் என்ற யாழ்ப்பாண அரசன் என்று கூறப்படுகின்றது. இது போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள். அது மட்டுமல்லாது பிலிப்புவினாலே திருமுழுக்கு பெற்ற எத்தியோப்பிய அன்னகன் அவர் இலங்கை தீவிலே வசித்ததாகவும் அவருடைய திருப்பாத சுவட்டைத்தான் சிவனொளி பாதமலையிலே சென்று வணங்கி வருவதாகவும் கதைகள் கூறப்படுகின்றன. இதற்கு பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் சான்று பகர்கின்றன. இதுபோன்று வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட பழங்கதைகள் என்று சொல்லப்படுகின்ற இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில உண்மைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தோமையாரினுடைய இயேசுவினுடைய சீடர்கள் ஒருவராகிய தோமையாரினுடைய வருகை அல்லது அவர் இந்தியாவிலே பணி செய்த பொழுது அவருடைய எதிரொலி இங்கு தென்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதே போன்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு எங்களுடைய இடங்கள் பலவற்றுக்கு தோமையாரினுடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. அவர் அந்த இடத்திலே வந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது நாங்கள் பார்க்கின்றோம் 1912ஆம் ஆண்டு அன்றாபுரத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த நெஸ்தோரிய சிலுவை, அந்த சிலுவை கூட சான்று பகர்கின்றது 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் இலங்கையிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று. அது மட்டுமல்லாது சிங்கள படையிலே ஒரு வீரர் இந்தியாவைச் சேர்ந்த கத்தோலிக்கர் ஒருவர் செயற்பட்டார் என்றும் அவர் அங்கு இருந்ததற்குரிய காரணம் அவர் இங்கு கிறிஸ்தவர்களுடைய சான்றாக செயல்படுகின்றார் என்றும் கூறப்படுகின்றது. இது போன்ற காரணங்களினால் 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கால பகுதியிலும், அதாவது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் கிறிஸ்தவம் இருந்திருக்கின்றது என்பதற்கான சான்றுகள் வரலாற்று உண்மைகள் சில காணப்படுகின்றன. ஆனால் அதற்கு முன்பாக இருந்திருக்கின்றதா என்பதற்குரிய வரலாற்று உண்மைகள் காணப்படவில்லை. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சிங்கள புராண கதைகளை குறிப்பிடுகின்ற மகாவம்சத்தில் கூட இந்த செயற்பாடுகள் சில சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன, ஆனால் பெரிதாக காணப்படவில்லை. எனவே இவையெல்லாம் சான்று பகர்கின்றன போர்த்துகேயனுடைய வருகைக்கு முன்பாக கிறிஸ்தவம் இருந்திருக்கின்றது. ஆனால் விசுவாசத்துக்கு சான்று பகரக்கூடிய அல்லது ஆழமான விதத்திலே அது செயற்பட்டிருக்கின்றது என்று கூற முடியாது. அது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு போர்த்துகேயனுடைய வருகைக்கு பிற்பாடு தான் அந்த அளவிலே அமைந்திருக்கின்றது. ஆகவே புராதன காலத்தில் சில பழங்கதைகளூடாகவும் சில வரலாற்று உண்மைகளாகவும் அமைந்திருக்கின்றன. ஆகவே போர்த்துகேயருக்கு பிற்பட்ட காலத்தில் இந்த 500 வருட காலமாக உள்ள இந்த விசுவாச பயணம் எவ்வாறு பிரித்தாள அது எவ்வாறு என்று சொன்னால், ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் காலங்களின் அடிப்படையில் போர்த்துகேயருடைய வருகை 1505ஆம் ஆண்டு தொடக்கம் 1657ஆம் ஆண்டு வரைக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதியை நாங்கள் சொல்கின்றோம் போர்த்துகேயருடைய காலம் என்று. அந்த போர்த்துகேயருடைய காலத்துக்கு பிற்பாடு ஒல்லாந்தனுடைய காலம் 1657 தொடக்கம் 1796 வரைக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதி ஒல்லாந்தனுடைய காலப்பகுதி என்று கூறப்படுகின்றது. அப்போ அந்த ஒல்லாந்தனுடைய காலப்பகுதியிலே எவ்வாறு கிறிஸ்தவம் வளர்ச்சி அடைந்தது அல்லது தளர்ச்சியும் வளர்ச்சியும் எவ்வாறு காணப்பட்டது என்பது போன்ற விடயங்களை அங்கு நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அதன் பிற்பாடு 1796ஆம் ஆண்டின் பிற்பாடு 1948ஆம் ஆண்டு வரை சுதந்திரம் அடையும் வரை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் என்று சொல்லுகின்றோம், ஆங்கிலேயர் காலம் என்று. அதன் பிற்பாடு 1948ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரை
சுயாதீன காலம் அல்லது சுதந்திர காலம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு 4 காலங்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த இலங்கை திருச்சபை சரித்திரத்தை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். அதாவது இலங்கை 1505ஆம் ஆண்டிற்கு பிறகு யாரின் காலனித்துவத்தின் கீழ் இருந்ததோ அதை அடிப்படையாக கொண்டே திருச்சபையின் வரலாற்றை கற்பதும் நமக்கு இலகுவாக இருக்கும் என்பது உங்கள் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே போர்த்துகேயரின் வருகை இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் எம் தாய்மண்ணில் வேரூன்ற முக்கியமான காரணம். இந்த வருகை நிகழ்ந்த பொழுது எமது நாட்டில் அரசியல் தன்மை எவ்வாறு இருந்தது, பொருளாதார தன்மை எவ்வாறு இருந்தது என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை எம் நேயர்களுக்கு தர முடியுமா? ஆம், போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்பாக இவர்களுடைய வருகையே ஒரு இறைவனுடைய செயற்பாடு என்று குறிப்பிட முடியும். காரணம், அவர்கள் இங்கு வருவதற்காக வரவில்லை. அந்த காலத்திலே கூடுதலாக முகமதியர்கள் அல்லது இஸ்லாமியர்களுடைய ஆட்சி, அராபியர்களுடைய ஆட்சி உலகெங்கும் காணப்பட்டது. எனவே அவர்கள் கீழைத்தைய நாடுகளையும் தம்வசம் வைத்துக்கொண்டு வியாபார நோக்கமாக பெரும் செல்வாக்கு கருந்திய ஒரு வல்லரசாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செயற்பட்டு கொண்டிருந்த வேளையிலே தான் இஸ்பானியாவின் ஒரு சிறிய பகுதியில் இருந்த இந்த போர்த்துகல் அவர்கள் ஒரு தனி நாடாக வர வழிகிட்டு அதன் பிற்பாடு அவர்கள் வல்லரசுக்குரிய தன்மையை பெற்று செயற்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் பார்க்கின்றார்கள், இங்கு மலாக்கா, பர்மா, இலங்கை போன்ற இடங்களிலே அவர்களுக்கு போக்குவரத்துக்கு கடல் ரீதியாக பயணம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படுவதாகவும் அந்த இடங்களை தாங்கள் கைப்பற்றி வைத்து கொண்டால் தங்களுடைய வியாபார நோக்கம் உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்களாக தாங்கள் திகழலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் வந்த வேளையிலே தான் அவர்கள் அங்கிருந்து மலாக்காவை நோக்கி செல்லுகின்ற வேளையிலே செல்ல வழிகிட்ட வேளையிலே தான் புயற்காற்றிலே சிக்கப்படுகின்றது அவர்கள் சென்ற அந்த 9 படகுகளும். ஆகவே போர்த்துகேயரின் இலங்கை வருகை ஒரு தற்செயலான செயற்பாடு. அவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே கடலிலே அவர்களோடு ஒரு ஆன்மீக குரு செல்லுகின்றார். அந்த ஆன்மீக குரு சொல்லுகின்றார், இறைவனுடைய செய்திக்கு நாங்கள் செவி மடுப்போம் என்று நாங்கள் திரும்பி செல்லுவதா அல்லது மீண்டும் நாங்கள் இந்த பயணத்தை தொடருவதா என்ற துண்டு 2 எழுதி அதை அவர்கள் அந்த வள்ளத்திலே வைத்துக்கொண்டு செபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த துண்டுகள் 2 காற்றிலே பறந்து விடுகின்றன. எனவே ஆன்மீக குரு சொல்லுகின்றார், இறைவனுடைய திட்டம் இந்த படகுகளை நாங்கள் திரும்பி செல்ல வேண்டாம், இது எங்கு சென்று ஒதுங்குகின்றதோ அந்த இடத்துக்கு நாங்கள் விடுவோம். அந்த வேளையிலே தான் இந்த படகுகள் அவ்வாறு காற்றிலே அடிபட்டு ஒதுங்குகின்றன. எங்கு ஒதுங்குகின்றன? எங்களுடைய காலி முகத்திடலே அண்டிய பகுதியிலே. குறிப்பிடக்கூடிய இடம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பிரதம மந்திரியின் வாசஸ்தலமாக இருக்கின்ற அலரி மாளிகை, இப்பொழுது அது ஜனாதிபதி வாசஸ்தலமாகவும் இருக்கின்றது. அதற்கு அண்டிய பகுதியிலே தான் இவர்களுடைய படகு ஒதுங்கியது. அதாவது கொழும்பு துறைமுகத்தில் காலி முகத்திடலே அண்டிய துறைமுகத்தில் அவ்வாறு ஒதுங்கிய வேளையிலே அதன் தலைவராக அங்கு வந்தவர் தான் லோரன்சோ டி அல்மேடா என்ற போர்த்துகேய பயிற்சியாளர் அல்லது வீரர், இராணுவ வீரர். அவர் அங்கு வந்து இறங்கிய காலகட்டத்தினால்தான் அந்த இடத்துக்கு கூட நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது வெள்ளவத்தை ஆண்டிய பகுதியிலே இருக்கின்ற ஆலயத்துக்கு கூட சிற்றாலயமாக இருந்தது அந்த காலத்திலே. அதற்கு லௌரென்சியார் ஆலயம் என்றும் இன்று தூய லோரன்ஸ் ஆலயம் என்றும் நாங்கள் சொல்லப்படுகின்றதை பார்க்கணும். அவருடைய பெயர் தான் அந்த சூட்டப்பட்டது அந்த இடத்துக்கு. அவ்வாறு இருந்த வேளையிலே அவர்கள் இங்கே வருகின்ற வேளை நீங்கள் கேட்டது போல் என்று இங்கு வருகின்ற வேளையிலே இலங்கையினுடைய ஆட்சி அமைப்பு 3 ஆட்சி அமைப்பாக இருந்தது. அதாவது கண்டி ராட்சியம், கொழும்பு கோட்டை ராட்சியம், இந்த 2ம் சிங்கள அரசாக காணப்பட்டது. யாழ்ப்பாண ராட்சியம் தமிழ் அரசாக அரசர்களுடைய ஆட்சியின் கீழ் காணப்பட்டது. இவ்வாறு 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. பிரிக்கப்பட்டிருந்த வேளையிலே தான் இந்த கொழும்பு ராட்சியத்தை ஆண்டு கொண்டிருந்த செயற்பட்டு கொண்டிருந்த அந்த 9ஆம் புவனேகு பாகு அவர் இருந்த காலகட்டத்திலே தான் இவர்கள் ஒதுங்குகின்றார்கள். அப்பொழுது ஒற்றர்கள் சொல்லுகின்றார்கள், இங்கு வெள்ளை ஆடை அணிந்த அல்லது வெள்ளை தோல் கொண்ட பலர் இறங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் கைகளிலே கல்லுகளை வைத்திருக்கின்றார்கள், அதாவது பான் பிரெட். அது எங்களுக்கு பரிச்சயமற்றது. அப்போ அவர்கள் பார்க்குற வேளையிலே கல் துண்டுகள் மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அச்சில் செய்யப்படவில்லை, வித்தியாசமாக இருந்தபடியால் கல்லுகளை சாப்பிடுகின்றார்கள். அவர்கள் குடித்தது வைன், திராட்சை ரசம். எனவே பார்த்தார்கள், கல்லை சாப்பிட்றார்கள், இரத்தத்தை குடிக்கின்றார்கள். இப்படியான ஒரு பிரமிக்க கூடிய ஆட்கள் இறங்கி இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு தெரியாது. எனவே ஒற்றர்கள் சொல்லுகின்ற வேளையிலே இங்கே இருக்கின்ற அரசர்கள் என்ன செய்கின்றார்,
உடனடியாக தன்னுடைய பரிவாளங்களோடு செல்லுகின்றார். சென்று அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய வேணாம், உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கருவா, ஏலம், தேயிலை போன்றதுகளை இனாமாக தருகின்றோம், எங்களை ஒன்றும் செய்யாதீங்க. இப்போ துன்பத்தில் வேதனையில் ஒதுங்கி வந்திருக்கிறவனுக்கு இவங்க சாமான்களை தாரோம், நீங்கள் எங்களை சும்மா விடுங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அந்த விதமாகத்தான் அவர்கள் இங்கு வந்து இறங்கினார். இங்கு வந்து அவர்களுடைய நிலை தோற்றம் பெற துவங்கிச்சு. அப்போ இவ்வாறு இருந்தபடியால் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, இது ஒரு இறைவனுடைய செயல். இறைவன் விரும்பினார் நம்முடைய மண்ணிலே இந்த கிறிஸ்தவத்தை வளர்க்க வேண்டும் என்று. அதற்கு இவர்கள் ஒரு உடந்தையாக, ஒரு செயற்பொருளாக செயற்பட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆகவே அந்த காலகட்டத்திலே இங்கே போர்த்துகேயனுடைய ஆட்சி ஆரம்பித்த வேளையிலே இதை அப்போ இங்கே இருக்கின்ற வேளையில் தான் இவர்களுடைய ஆட்சிக்கு சவாலாக இருக்கின்றது. யாருடைய ஆட்சிக்கு? இங்கிருந்த புவனேவானுடைய ஆட்சிக்கு சவாலாக இருக்கின்ற வேளையிலே கண்டி ராஜ்யத்திலையும் யாழ்ப்பாண ராஜ்யத்திலும் இருந்தவர்கள் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எனவே இவர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள் அந்த காலகட்டத்திலே போர்த்துகேயர். அவ்வாறு செயற்பட்டு கொண்டிருந்து தான் பிறகு இங்கிருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு புயல் இறை திட்டத்தை எவ்வாறு வெளிப்படுத்தியது என்பது இந்த போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்து சேரும் இந்த வரலாற்று உண்மையிலிருந்து நமக்கு மிக தெளிவாக புலப்படுகின்றது. அத்தோடு எங்கள் நேயர்கள், நாங்கள் இன்று பான் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நாங்கள் எங்கள் அடிப்படை உணவாகிய சோற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு இன்று மத்தியில் பானும் பிரசித்தி பெற்ற ஒரு உணவாக இருக்கின்றது. அது கூட இந்த போர்த்துகேயன் வருகையால் நமக்கு கிட்டிய ஒரு உணவென்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற விடயங்கள் கூட போர்த்துகேயரின் வருகையினால் எமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் சகோதரர்களே, அதாவது போர்த்துகேயர் எமது தீவுக்கு வந்த பொழுது எமது நாடு 3 ராஜ்யங்களாக காணப்பட்டது. அதில் 2 சிங்கள ராஜ்யங்கள், கண்டி மற்றும் கோட்டை. யாழ்ப்பாண ராஜ்யம் தமிழ் மன்னனின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது. இவ்வாறு வரும் பொழுது இப்பொழுது இந்த பொருளாதாரம், அதாவது இந்த வியாபாரம் அல்லது இந்த நாட்டின் பொருளாதாரம் யார் கையில் இருந்தது? கூடுதலாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்தியாவினுடைய செல்வாக்கு தான் கூடுதலாக இங்கு காணப்பட்டது. இப்போ உதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் நாயக்க அரசனுடைய செல்வாக்கு காணப்பட்டது. அப்போ யாழ்ப்பாணத்திலே சங்கிலி அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதே போன்று இங்கு நாங்கள் பார்க்கின்ற வேளையில் சிங்கள அரசர்களுடைய ஜெயவீர அரசன் தான் கண்டி ராஜ்யத்தில் இருந்தார். அதே நேரத்தில் இங்கே புவனேவாக இருந்தார். இவர்கள் இருக்கின்ற வேளையில் எங்களுடைய நாட்டினுடைய எளிமையான தன்மை, எழில் கொஞ்சம் அந்த தன்மை நாங்கள் இன்றைக்கு பாடுகளில் பார்க்குறோம். அதுகளில் சொல்கிற மாதிரி அந்த எழில் வளங்கள் நிறைய பெற்றிருந்தபடியால் கருவா, ஏலம், தேயிலை இது போன்ற பொருட்கள் மட்டுமல்லாது இரத்தின கற்கள் கூட இங்கு தாராளமாக காணப்பட்டது. அப்போ அதன் மூலமாக இவர்கள் செல்வாக்கு செழிந்த ஒரு சிறப்புமிக்க அரசர்களாக கருதப்பட்டார்கள். எனவே இவர்கள் மத்தியிலே செல்வாக்கு காணப்பட்டது, அதே நேரத்தில் செல்வமும் காணப்பட்டது. எனவே அதன் காரணமாக அவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை. யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தங்களுடைய உயிருக்கு பயந்த வேளையிலே தான் ஒரு ஆள் நாடுகின்றார்கள். எனவே இங்கே இருந்த வேளையிலே இவர்களுடைய பிறகு இது இவங்களுக்குள்ள பிரச்சனை வர துவங்குது. பூனேவாக இதுக்கு பிறகு 3ஆக பிரியுது கோட்டை ராட்சியம். அது 3ஆக பிரிஞ்சு அவங்க 3 பிறகு பிரச்சனை வந்து அதுகள் நின்ற வரலாறு. அப்போ அப்படி பிரிஞ்சு வந்து கொண்டு போகலாம். இங்கே இருக்கிறார்கள் பயத்தில் எங்கே போகிறாங்க? கண்டி அரசன். அப்போ கண்டி அரசன் யோசிக்கிறான் என்னன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களுடைய இந்த போர்த்துகேயர் எங்களை வந்து இங்கே பிடிச்சிருவாங்களோ, ஆனபடியால் நாங்கள் இவங்களோட போய் சேர்ந்துருவோம் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் அவங்க இவங்களுக்கு போரிடம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த விதமாகத்தான் கண்டி ராஜ்யத்திலே இவர்கள் இலகுவாக சென்று மறையை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தோன்றியது. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், முழு சிங்கள இடமா இருக்கிற வேளையிலும் கண்டியில் முக்கியமான இடங்கள் அங்கே தான் இருக்குதுங்கிற. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த நேரத்திலே விதைக்கப்பட்ட விதை. அதே போன்று தான் நாங்கள் பார்க்குறோம் மன்னார் பகுதியில் அல்லது வட பகுதியில், யாழ்ப்பாண பகுதியில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த இந்த நாயக்க மன்னர்களுடைய செல்வாக்கும் அதே வேளையில் போர்த்துகேயனுடைய லேசாக அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடியதாக இருந்தது படகுகளில். எனவே அங்கிருந்து அவர்கள் வந்து அந்த கரையோர பகுதிகளிலே தங்களுடைய பாதுகாப்புக்காக அதை போய் பிடித்து கொண்டார்கள். எனவே அந்த பகுதிகள் தான் கூடுதலாக கத்தோலிக்க பகுதிகளாக மாற்றப்பட்டது. எனவே இலங்கையினுடைய கரையோர பகுதிகள் போர்த்துகேயனுடைய காலப்பகுதியிலே அங்கு அவர்கள் அமைத்து கொண்டு அங்கு அவர்கள் இருந்தபடியால் அந்த இடங்கள் எல்லாம் கிறிஸ்தவ இடங்களாக இன்றைக்கும் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். கரையோர பகுதி இலங்கை எப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கரையோர பகுதிகள் எல்லாம்
கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த செல்வாக்கு. ஆம், இலங்கை ஒரு தீவாக இருப்பதனால் கரையோரம் என்பது அதில் ஒரு முக்கிய ஸ்தானம் பெறுகின்றது. ஆகவே இந்த கப்பல் வழி மார்க்கம் அந்த காலத்தில் பிரசித்தி பெற்றிருந்ததால் இந்த வெளிநாட்டவர்கள், குறிப்பாக இந்த போர்த்துகேயர் தொடங்கி ஆங்கிலேயர் மட்டும் அவர்கள் வரும் பொழுது அவர்களின் செல்வாக்கும் அவர்களுடைய ஆதிக்கமும் இந்த கரையோர பகுதிகளில் மேலிட்டதால் தான் இன்றும் கூட கிறிஸ்தவ மதம் இந்த கரையோரங்களை அண்டி காணப்படுவதையும் பல தேவாலயங்கள் ஆலயங்களும் இந்த பகுதிகளை அண்டி காணப்படுவதும் காரணமாக இருக்கின்றது என்று நீங்கள் கூறினீர்கள். நன்றி. இப்பொழுது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். போர்த்துகேயரின் வருகை எங்கள் நாட்டிற்கு மட்டுமல்ல, அனைத்து இலங்கை வாழ் மக்களின் கலாச்சாரத்திலும் கூட ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாம் உண்ணும் உணவிலிருந்து இன்று நாம் வணங்குகின்ற அல்லது நாங்கள் பின்பற்றுகின்ற எங்கள் சமயம் மட்டும் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கின்றது என்பதை எம்மால் மறுக்க முடியாது. வருகின்ற வாரத்திலே இந்த போர்த்துகேய ஆளர்களின் வருகை எவ்வாறு திருச்சபையின் ஸ்தாபகத்திற்கு உதவியதென்றும் அதனால் திருச்சபை எவ்வாறு எமது தாய்மண்ணில் வளர்ச்சி பெற்றது என்பதையும் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோடு விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே இன்று எமது கலையகத்துக்கு வருகை தந்து இந்த திருச்சபையின் ஆரம்ப காலம் பற்றி ஒரு மிக தெளிவான விளக்கத்தை எமக்கு தந்த அருட்சகோதரர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.